வணக்கம், நான் உங்கள் சுரேஷ். இது பாடி ஃபிட்னஸ் வைக்கிறதுக்கு. நிறையா பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே மூட்டு பிடிக்கிறது, தசை பிடிக்கிறது, நரம்பு பிடிக்கிறதுலாம் இருக்கும். அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 8 ஜாயிண்ட்டை நம்ம ஃப்ரீ பண்ணாலே நம்மளோட உடம்புல நரம்பு பிடிக்கிறது, மூட்டு பிடிக்கிறது, தசை பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் டெய்லியும் பண்ணணும் இதை. இது நெக் டர்ன், அதாவது 3 சைடும் 4 சைடும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, அதுக்கடுத்து ஏர் டச், ஷோல்டரில் டச் பண்ணுறது. இது ஷோல்டர் ரொட்டேட்டு, நம்ம ஹேண்டுக்கு மேலே ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் ரொட்டேட் பண்ணு. இது மிடில் ஹேண்டு. இந்த மாதிரி நம்ம எல்லா ஜாயிண்ட்டையும் ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண, வாக்கிங் பண்ணால் நம்மளுக்கு தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்புலாம் இருக்காது. நீங்கள் டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் மொபைல் பாருங்கள், டிவி பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களோட தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை. நம்ம முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு முயற்சியை கை விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு. இது ஆப்போசிட்டு ஹேண்டு. ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு வராது. சுலசுலவாக பண்ணி பாருங்கள், வந்துடும். உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். உங்களோட ஹார்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை கரெக்டாக சொல்லி காட்டும். இது ஹிப் ரொட்டேஷன். நிறைய பேர்த்துக்கு ஹிப் ரொட்டேட் பண்ண முடியாமல் இருக்கும், முதுகு பிடிச்சிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இது நீ ரொட்டேஷன். நம்மளோட மொட்டி பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களால் நிற்க முடியாது, எதனாலும் பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. அதுக்கடுத்து பிடிக்காம நின்றாலே உங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதுன்னு அர்த்தம். இது ஃபுட் ரொட்டேஷன். நம்ம தலை முடியிலிருந்து கீழே பாதை வரையும் நம்மளோட உடம்பை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ஜாக்கிங் பண்ணுங்கள். அப்போ தான் தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.